ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங்கே அண்ட் யோகி பாபு இவங்களாம் நடித்த அயலான் படத்தோட ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா நம்ம பெஸ்கே நடிச்சிருக்காரு, இவன் எப்படி சொல்லிட்டானே நினைக்க வேணாம். என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹாலிவுட் படம் தான் பார்ப்பேன். ஏன்னா ஹாலிவுட் படத்தில் நிறைய ஏலியன்ஸ் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் தெரியல கைஸ். அண்ட் சிவகார்த்திகேயன் பொறுத்தளவுக்கு அவர் ஒரு கமர்ஷியலான ஆக்டர் தான். அவரை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக வேற லெவல் ஸ்டோரியை கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏலியன் படம்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். மாவீரன் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்குறது டைம் பாஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஏலியன் படம்லாம் செட் ஆகுமா இல்லையான்றது தெரியல. படம் வரட்டுக்கு ஒரு பார்க்கலாம். ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் கைஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கிற கேப்டன் மில்லர் படத்தோட ட்ரெயிலர் வர வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் மில்லர் ஃபஸ்ட் டீசர் வந்துச்சுல, அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெயிலர் வந்து நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அயலான் படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நார்மல் தான் கைஸ், சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அண்ட் நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம நியூ ஏரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.